தொடர்ந்து லாக்அப் டெத் நேற்று 2 தினங்களுக்கு முன்பு திருபுவனத்தில் ஏற்பட்டிருக்கு, சிவகங்கையில் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு பிரச்சனை. அஜித் குமார்ங்கிற ஒரு இளைஞரை கொண்டிருக்காங்க காவல்துறை. ஒருபோதும் ஒரு ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதாவது இங்கே பல கொலைகளை பண்ணவன் A+ ரவுடியா, புல்லட் ப்ரூஃப் காரில் பல நூற்றுக்கணக்கான ரவுடிகளைய பக்கபலமாக வச்சுக்கிட்டு சுற்றி வர இடத்த நம்ம ஜனநாயகம்னு சொல்கிறோம். ஒரு 10 சவரனுடைய நகைக்காக பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்படும். இன்னைக்கு போலீஸினுடைய ஒட்டுமொத்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறது யார்? முதலமைச்சர் தானே. ஏன் நீங்கள் அதுக்கு இன்னும் வாய்ப்பு மூடி மௌனமாக இருக்கீங்க? உங்களுக்கு எப்பவுமே சங்கு ஊதுவார் ரகுபதி எங்கே போயிட்டாரு? PK சேகர் பாபு எங்கே போயிட்டாரு? எப்பவுமே ஜால்ரா அடிச்சுட்டு வருவார். இவங்க எல்லாம் இந்த கூட்டணி எல்லாம் எங்கே போயிடுச்சு? ஒரு 8 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு பண்ணுறீங்க. ஒரு அசிஸ்டன்ட் எஸ்ஐ அவரை காப்பாத்துறதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை வேங்கை வயல் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே நீங்க 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி FIR போடுறீங்களோ அதே மாதிரி பெத்த தகப்பன் மீதே நீங்க வழக்குகளை போடுறதுக்கும் காவல்துறையை காப்பாத்துறதுக்கும் முயற்சி செய்றீங்க. சாலையோரங்கள்ல அடிச்சு துரத்தப்படுறான். காவலர்களால கொலை பண்ணிட்டாங்க, குற்றம் பண்ணிட்டாங்க, செயின் அறுத்துட்டாங்க, பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்க. ஏன்? உங்களுக்கு கப்பங்கெட்டியுமே அவனுடைய நிலை இதுதான். இன்னும் மக்களை ஏமாற்றக்கூடிய எண்ணத்தை கைவிட்டுருக்கு. உங்களுடைய சித்தாந்தத்தை இங்கே கொண்டு சேர்க்காதீங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான். சித்தாந்தத்தை அப்புறம் பாருங்க. அவனை வாழ வைக்கிறதுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் என்னடா பண்ணீங்கன்னு இங்க கேட்கிறோம். அதை தான் தலைவர் தளபதி அவர்களும் கேட்கிறாரு. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். அண்ணா வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்கண்ணே? நலமா இருக்கு. அண்ணா, தொடர்ந்து லாக்அப் டெத் 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்று தொடர்ந்து லாக்அப் டெத் நேற்று 2 தினங்களுக்கு முன்பு திருபுவனத்தில் ஏற்பட்டிருக்கு, சிவகங்கையில் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு பிரச்சனை. அஜித் குமார்ங்கிற ஒரு இளைஞரை கொண்டிருக்காங்க காவல்துறை. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒருபோதும் ஒரு ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதாவது இங்கே பல கொலைகளை பண்ணவன் A+ ரவுடியா, புல்லட் ப்ரூஃப் காரில் பல கோடியை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு பல நூற்றுக்கணக்கான ரவுடிகளைய பக்கபலமாக வச்சுக்கிட்டு சுற்றி வர இடத்த நம்ம ஜனநாயகம்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு திருடு நடந்துதா இல்லையா அப்படின்றதையே ஒரு 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 சரியான பார்வைக்கு வராமல் அதை நியாயப்படுத்த முடியாத ஒரு சூழலில் ஒரு கொலை நடந்திருக்குது அப்படின்றது ஒரு மிக பாதகமான ஒரு செயலாக தான் இதை பார்க்கணும். அந்த பையனுடைய கனவுகள் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய வாழ்க்கைகள் எப்படி இருந்திருக்கும். ஒரு சாமானியன், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தினுடைய மகன். அவனுடைய வருமானத்தை நம்பி அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும். அடுத்து தன்னுடைய கனவுகளை எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிருக்கான். ஆனால் இங்கே ஒரு 10 சவரனுடைய நகைக்காக பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. தன்னுடைய அடியையும் வலியையும் பொறுத்து கொண்டு ஆமா நான் தான் திருடுனேன், இந்த இடத்துல வச்சிருக்கேன்ற ஒரு பொய்யை சொல்லி கொஞ்ச நேரம் அடியில இருந்து தப்பிக்கலாம், வழியில இருந்தும் வேதனைகளில இருந்தும் தப்பிப்பதற்காக குற்றத்தை ஒத்துக்கொண்ட மாதிரி ஒரு இடத்த சொல்றான். அப்ப அந்த இடத்துல பொருள் இல்லையேன்னு போது நான் திருடலையேன்ற அப்பாவித்தனமான ஒரு பதில்களை சொல்றான். தன்னுடைய சகோதரன்ட்ட சொல்றான், என்னால வலி தாங்க முடியல, எனக்கு வலி அதிகமாயிடுச்சு, வேதனைகள் அதிகமாயிடுச்சு அப்படின்றத. திரும்பவும் சாத்தான் குளத்தை இப்போ ஒரு இடத்துல நம்ம அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறோம். சாத்தான்குளத்துல ஃபெனிக்ஸ் ஜெயராஜினுடைய படுபாதகமான படுகொலை முன்னாடி கேட்ட ஒரு செல்போனை ஒரு காவல்துறையினருக்கு கொடுக்கல அப்படின்றதுக்காக அந்த கொரோனா காலகட்டத்தில் கடையை மூடுறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே அடிச்சு கொன்னீங்களே, கொரோனா ஒழிச்சிட்டிங்களா? அப்போ தமிழ்நாட்டை அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு வலையை போர்த்தி காப்பாத்திட்டீங்களா? இன்னைக்கு வரைக்கும் சட்டத்துக்கு போராடிக்கிட்டு தானே இருக்கும். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனைக்கு 5 மாசத்துல தீர்வு கொடுத்த புதிய விடுதலினுடைய அரசு, அப்பா குட்டியப்பா 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு, ஜனநாயகத்தை நாங்க வழி நடத்துறோம்னு சொல்லக்கூடிய அரசு, சமூக நீதி பாதையில கொண்டு போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய அரசு, அண்ணல் அம்பேத்கரனுடைய சட்டத்தை பாதுகாக்கிறோம். அதான அண்ணன் திருமாவர்கள் சொல்றாரு. இங்க திமுகவினுடைய கூட்டணி எதற்கு? இஸ்லாமியர்களும் பிஜேபி எதிர்க்கிற பிஜேபியை எதிர்ப்பதற்காகவா? இல்ல. முதன்மையான எதிரி இஸ்லாமியர்களா? இல்ல. தலித்துகளா? இல்ல. திமுகவா? இல்ல.
அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்கணும், அதற்காக தான் திமுகவோட கூட்டணின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட அம்பேத்கருடைய சட்டத்தை பாதுகாத்து நாங்க அதன் வழியில போய்கிட்டு இருக்கோம்னு கூடிய திராவிட மாடல் அரசை காப்பாற்றணுன்றதுக்காகவா? அப்படிப்பட்ட அரசா இது? அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் ஜெயராஜினுடைய விஷயத்துல என்ன நிலைப்பாடு? இன்றைய இருந்தக்கூடிய தமிழக அரசு அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது அதுவும் ஜூன் மாதத்தை தான் அந்த இது நடந்துச்சு, இறப்பு நடந்தது. அதே மாதிரி இந்த மாதம் ஜூன் மாதம் தூத்துக்குடி படுபாதக துப்பாக்கி சூடுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? அதெல்லாம் உயிர்னா இதை என்னன்னு சொல்ல வரீங்க? தலைக்கு மேல இருக்கிறதா கருதணுமா? நம்ம நாகரிகம் கருதி நிறைய விஷயங்களை கவனமாக பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஒரு கட்சியை சார்ந்து பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ இப்பேற்பட்ட இடத்துக்கு இன்னைக்கு போலீஸினுடைய ஒட்டுமொத்த துறையினுடைய அமைச்சரா இருக்கிறது யாரு? முதலமைச்சர் தானே. ஏன் நீங்க அதுக்கு இன்னும் வாய்த்து மூடி மௌனமா இருக்கீங்க? உங்களுக்கு எப்பவுமே சங்கு ஊதுவாரு ரகுபதி எங்க போயிட்டாரு? PK சேகர் பாபு எங்க போயிட்டாரு? எப்பவுமே ஜால்ரா அடிச்சுட்டு வருவாரு. இவங்க எல்லாம் இந்த கூட்டணி எல்லாம் எங்க போயிடுச்சு? கல்வித்துறையில இப்ப இருக்கக்கூடியதுல ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறால். 13 வயது மாணவி கைகால் உடைக்கப்பட்ட சூழல்ல விடுதியினுடைய காவலர்கள்னால என்ன பொங்கி எழுந்துட்டார் அன்பில் மகேஷ். தான் வீட்டுல பிள்ளைங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு நெஞ்சம் பதறலையா? அவ என் தங்கச்சின்றது உங்களுக்கு தெரியலையா? நீங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க, ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க. சாராயத்தை தவிர நீங்க இங்க என்னத்தை இலவசமாக்கி இருக்கீங்க? மருத்துவத்தை இலவசமாக்கி இருக்கீங்க. பெண்களுடைய பாதுகாப்பு என்னவா இருக்கு? இன்னைக்கு அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகக்கூடிய இடத்துல தானே இருக்கிறோம். திருபுவனம்ன்றது எப்பேற்பட்ட பகுதின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோவில் திருவிழால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அவனை கூட்டிட்டு போங்க, விசாரணை செய்யணும். விசாரணையில அடிச்சு அவனை கொல்லக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேட்கிற. அப்போ தட்டி கேட்க வேண்டிய ஆட்கள் சரியில்லை. சட்டம் இங்க கடுமையா இருந்தாலும் தண்டனைகள் இல்ல. அப்போ பெனிக்ஸ் ஜெயராஜினுடைய வழக்குல விசாரிக்கப்பட்ட இடத்துல அந்த தவறுகள் இழைக்கப்படும் போது அந்த காவலர்களுக்கு உரிய தண்டனை கிடைச்சிருந்தா இன்னைக்கு அத்தனை பேரும் குற்றவாளிகளா இருப்பீங்க, தூக்கு கயிறுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று அந்த ஊர் மக்கள் பேட்டி கொடுக்கும்போது ஒருத்தர் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, 6வது ஒரு ஆளா நீங்க சாவுறாங்க. 6 பேர் கண்டினியூஸா இது வரைக்கும் இறந்திருக்காங்க. இதே காவல் நிலையத்தை வைத்து காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து சென்று 6 பேர் இறந்திருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் அதே போஸ்டிங்லாம் இருக்கிறாங்க. இந்த முறை நாங்க இந்த பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போ SP அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்கள் எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதான் அவர்களுக்கு வேற என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, திருப்பி ரீஜாயின் எப்போ பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு உயர் காவல் அதிகாரி, நல்லா புரிஞ்சுக்கணும், ரிட்டையர்ட் ஆனவர் மீடியால உட்கார்ந்து பேசுறாரு. ஏறத்தாழ ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கேட்டது, இன்னைக்கு இவனை சஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா மறுநாளே அவனுக்கு போஸ்டிங் போடுவோம், சஸ்பெண்ட ரத்து பண்ணுவோம். நடந்தது உண்மை. திருநெல்வேலி சம்பந்தமாக ஒரு உயர் அதிகாரி பேசிய வீடியோ காணொளி நான் பார்த்தது. அப்போ திருபுவனத்துல மட்டும் இன்னைக்கு இந்த 6 குறுகிய காலகட்டத்தில் 6 லாக்அப் டெத் நடந்திருக்கு. சிறை மரணங்கள். சிறைச்சாலைகளே தன்னுடைய வாழ்நாள்ல நடந்த குற்றங்களை அவன் சிந்திக்க வேண்டிய இடமாக தான் மாறணும்னு சொல்றாரு. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அது மிகப்பெரிய ஒரு நூலகமா மாறணும் அப்படின்னு சொல்றாரு. சிறை கைதிகளுக்கு மீண்டும் வெளியில அவன் தவறு செய்யக்கூடிய தவறை உணர்ந்தவனாக மிகப்பெரிய ஒரு மனிதனா வரணும்னா புத்தகங்களை படிக்கணும். சிறைத்துறைக்கு அதுக்காக அதிகமான புத்தகங்களை கொடுக்கணும்னு ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறைத்துறை சார்பா புத்தக கண்காட்சியில புத்தகத்தை நீங்க தானமாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தனியா ஒரு கவுண்டர் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். பல ஆண்டுகளா நானும் அதுக்கு புத்தகத்தை தானமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்ற முறையில சொல்றேன். இன்னைக்கு எத்தனை கைதிகளை நீங்க படிப்பாளிகளாக மாத்திருக்கீங்க? நீங்க பார்க்கலாம், 10ஆம் வகுப்பு தேர்வு 10 கைதிகள் எழுதுனாங்க, 12ஆம் வகுப்பு தேர்வு இத்தனை கைதிகள் எழுதுனாங்க, இத்தனை இந்த மேற்படிப்புக்கான ஒரு தேர்வுகளை இத்தனை கைதிகள். என்ன வேற என்ன மாற்றம்? ஆனா இங்க 10 பேரும் 12 பேரும் திருந்துறதுல இங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்துகிட்டே இருக்கானே, அவன் என்ன பண்ண போறீங்க? போதை கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன், ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்ல போறீங்க? அது இந்த மரணத்துல இங்க லோக்கல்ல சென்னையில திருமுல்லை வாயில்ல
மில்லர்னு சொல்லக்கூடிய ஆய்வாளர் இன்னைக்கு ஒரு பையனை போட்டு அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருக்கீங்களே. நீங்க காவல் ஆய்வாளர்னு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றான். தெரியாம நடந்ததுல என்ன பிரச்சனை, வாடா போடான்னு பேசுனதுல. நீங்கள் ஒரு சீருடையில இருந்தாலோ இல்ல போலீஸ் வாகனத்துல வந்திருந்தாலோ நியாயமான ஒரு விஷயம். அப்படி இல்ல, அப்ப யாரோன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு படிக்கக்கூடிய பையன் பேசிடுறான். அதற்கு இப்படிதான் தாக்குவீங்களா? சரி, அங்க இருந்த மக்கள் நீங்க யாருன்றது தெரியாம அந்த பையனை தாக்குன மாதிரி உங்களை திரும்ப தாக்கி இருந்தாங்கன்னா விளைவுகள் விபரீதமா இருக்குமா இல்லையா? அப்ப சட்டத்தை நம்ம சட்டத்தை கையாளணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நமக்கு சொந்தம்னு நினைச்சிட்டாங்கன்னா, நீங்களாம் எப்படி வானத்துல இருந்து நேரடியா வந்த அவதார புருஷர்களா நீங்களா? அப்போ உங்களுடைய முதல்வர் செய்யக்கூடிய எல்லா பெரிய பெரிய தவறுகளையும் மத்திய அரசாங்கம் கண்டுக்க கூடாது, ஈடிகள் கண்டுக்க கூடாது, எந்த குற்றங்களும் நிரூபிக்கப்படக்கூடாதுன்னு அவர் நினைக்கிற போல காவல்துறை நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் உடந்தையா வரணும்னு காவல்துறை செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் முதல்வர் மன்னிச்சு பெரிய மனசை கொண்டு மன்னிச்சு விட்டுறாரா? இல்ல, இந்த லாக்அப் டெத்தில் இப்போ வரைக்கும் அந்த போலீஸ் அதிகாரிகள் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. இறந்தவரோட பாடியும் வாங்கிட்டாங்க, அந்த குடும்பம் வாங்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படல. இது எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க, சமீபத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல சரியாக சொல்லணும்னா சிறுவைகுண்டம்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில 20 ஆண்டுகளுக்கு மேலாய்தான் இப்ப நீதியே வழங்கியிருக்கு. தன்னுடைய சாட்சிகளை கலைக்கணும்னு தான் அந்த எஸ்பி அதே ஊர்ல போஸ்டிங்கும் வாங்கிட்டு வராரு. எவ்வளவு 20 ஆண்டுகள் போராட்டம். 20 ஆண்டுகளாக நீதிக்காக போராடுற இந்த ஜனநாயக நாட்டுல அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டத்தை நாங்க வச்சிருக்கோம்னு சொல்றோம், பெரிதும் மதிக்கிறோம்னு சொல்றோம். வேங்கை வயல்ல இன்னைக்கு என்னத்தை கலட்டிட்டீங்க, அதுக்கு சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் சட்ட போராட்டங்களை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையுமே சட்ட போராட்டங்களை நடத்தாம இங்க என்னத்தை கொண்டு வந்துட்டீங்க? அண்ணா பல்கலைக்கழகம் மாணவியாக இருக்கட்டும், அண்ணா நகர் மாணவியினுடைய பாலியல் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு அதை தான் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ காலையில நுங்கம்பாக்கத்துல நடந்த பிரச்சனை என்ன? நேற்று ஒரு 8 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு பண்றீங்க, ஒரு அசிஸ்டன்ட் எஸ்ஐ இல்லையா? அப்போ அவரை காப்பாத்துறதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை வேங்கை வயல்ல எப்படி கொண்டு தொட்டியில மலத்தை கலந்துட்டாங்கன்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே நீங்க 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி எஃப்ஐஆர் போடுறீங்களோ, அதே மாதிரி பெத்த தகப்பன் மீதே நீங்க வழக்குகளை போடுறதுக்கும் காவல்துறையை காப்பாத்துறதுக்கும் முயற்சி செய்றீங்க. இன்னைக்கு மீடியா இருக்கு, ஒரு சில மனசாட்சி உள்ளவர்கள் அதை வெளியில கொண்டு வராங்க. அதை வெளியில பேசும்போது, வெளிப்படையாக கொண்டு வரும்போது மக்களுக்கு தெரிய வருது. அந்த செய்திகளும் இருட்டடிப்பு பண்றீங்க, மிரட்டுறீங்க. நிறைய யூடியூப் சேனல்களை இப்ப புதுசா மிரட்டுறதுக்கு அடியாள்களை வச்சுக்கிட்டு இருக்கிறார் குட்டியப்பா. என்ன, ஒண்ணு சேனல் பெருசாயிடுச்சுன்னா அவர் வாங்கிடணும். பிளாக் ஷிப்னு ஒரு சேனல் இருந்தது தெரியுங்களா? நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பசங்க. அதோட ஓனர் இப்ப யாருன்னு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? குட்டியப்பா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி குட்டியப்பா ஒரு வேலைக்காக முந்தா நாள் பெங்களூர் போயிட்டு வந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை போட வேண்டியதானே எல்லா மீடியாக்களுக்கும். உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? இப்ப பெரிய சவாலெல்லாம் விட்டீங்க, ரோட் ஷோ போட்டீங்க. ஏன் பெங்களூர்ல போட வேண்டியதானே ரோட் ஷோ? ஏன் போடல? சாத்தாங்குளத்துல 2020 நடந்த இந்த லாக்அப் டெத்துக்கும் இப்ப நடந்த லாக்அப் டெத்துக்கும் ஏன் சாத்தாங்குளத்துல கொடுக்கப்படுற முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கப்படல நினைக்கிறீங்க? இல்ல, அதை தான் சொல்றேன். திமுக அதை பெரிய பூதாகரமா கிளப்பிடுச்சு. அண்ணா திமுக பெரிய பூதாகரமா கிளப்பணும். தமிழக வெற்றி கழகம் இதை பெரிய பூதாகரமா கிளப்பிடுச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு களத்துல நிக்குது, அதுக்கான பிரச்சனைகள்ல தலையிடுது. நேத்து கூட வட சென்னையில ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கேன். சகோதரர் ராஜ்மோகன் பேசியிருக்கிறாரு. இப்போ தாவேக கையில எடுத்திருக்கு. இது மிகப்பெரிய பூதாகரமாக வரும், கேள்வியா மாறும். இவர்களுக்கு என்னன்னா, அன்னைக்கு இவர்கள் அரசியல் பண்றதுக்காக அத்தனைக்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. இதுதான் இவர்கள் காட்டக்கூடிய ஜனநாயகம், கருத்தியல் சுதந்திரம். அண்ணா பல்கலை விவகாரம் நமக்கு தெரியும், அதற்கு ஒரு நீதி கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்க ஐஐடியில மறுபடியும் ஒரு பாலியல் வன்புறவு நடந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நடந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்க முடியும்.
நடக்க முன்னாடி நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல. அதுதான் என் அப்பா சொல்லுவாரு. அப்பா என்ன சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு துரைமுருகன். பி.கே. சேகர் பாபு கேட்டீங்கன்னா, அதை விட நம்ம தலையெல்லாம் சுத்துற மாரி கிருட்டு கிருட்டுன்னு ஒண்ணு சொல்லுவாரு. தலையெல்லாம் சுத்தி அப்பவே கீழ விழுற மாரி. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தன்னுடைய தாய்க்கு ஒருத்தன் சரியான மருத்துவத்தை பண்ணலன்றதுல தாயை எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திய பிறகும் அந்த டாக்டர் தனியார் மருத்துவமனையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றதுக்கு அப்புறமும் அவர் காப்பாற்றப்படலையா அந்த டாக்டர் தன்னுடைய தாயை ரொம்ப அவமானம் பண்றார். வீட்டுல இருந்து கத்தி எடுத்துட்டு போய் குத்துறதுக்காக போறான். அப்ப அவனுடைய மனது எவ்வளவு வேதனைக்கு உள்ளாயிருக்கணும். அந்த ஒரு சம்பவம், அதே போன்ற ஒரு சம்பவம் இதுவரைக்கும் தமிழகத்துல எங்கேயாவது நடந்திருக்கா? எங்கேயும் நடந்ததில்லை. ஆனால் அது நடந்த உடனே போலீஸை கொண்டு போடுங்க எல்லா மருத்துவமனைக்கும். எதுக்கு நீங்க சரியா இல்லைன்றத ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரூவ் பண்றதுக்கு காவல்துறையை வச்சு, அப்போ ஒவ்வொருத்தனும் போகும்போதும் பயத்தோடவே போகணுமா? போலீஸை பார்த்து என்ன ஏது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நீங்க உள்ள அனுப்புவீங்களா? அந்த டாக்டர் பண்ணதை கண்டிச்சு நீங்க என்ன பண்ணீங்க? டாக்டர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும்ல, டாக்டரை வேலையை விட்டு அமைச்சிருக்கணும்ல, டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும்ல. இப்போ திருப்புவனத்துல இருக்கக்கூடிய காவலர்களை சஸ்பெண்ட் தானே பண்ணிருக்கீங்க, ஏன் டிஸ்மிஸ் பண்ணல? ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அப்ப எது உங்களை தடுக்குது? திராவிட மாடலா? இதுக்கு பேரு இதான் புதிய விடியலா? இதான் மக்களுக்கான ஆட்சியா? இதான் எளியோருக்கான அப்பாவா நீங்க? தொடர்ந்து காவல்துறை பல இடங்கள்ல இந்த மாதிரி லாக்அப் டெத், காவல்துறையே பல இடங்கள்ல சஸ்பென்ஸ். போன வாரத்துல கூட தினமலர்ல கூட பார்த்துருப்பீங்க. 7 இடங்கள்ல காவல்துறையே காவல்துறையில வேலை பார்த்துறவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வேற பல குற்றச்சாட்டுகளுக்காக. இது எப்படி பாக்குறீங்க? இது அமைச்சர் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? முதலமைச்சரா இருக்கிறவர் தான் அமைச்சரா இருக்காரு உள்துறைக்கு. இல்ல, இப்பவும் சொல்றேங்க, நம்ம நாட்டுல லஞ்ச லாவணியங்கள் தலை தூக்கிடுச்சு, அதிகமாயிடுச்சு, குற்ற செயல்கள் அதிகமாயிடுச்சு. அதனால பணப்புழக்கங்கள் காவல்துறைக்கு அதிக லெவல்ல லஞ்சங்கள் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இதுவெல்லாம் ஒரு பக்கம் இவங்க தடுக்கிறோன்ற பேர்ல எல்லாத்தையுமே போயிட்டு, தடுக்கிறோன்ற பேர்ல லஞ்சங்களை தான் அதிகமா வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா இடங்கள்லயும் நடக்குது. இப்போ இந்த மசாஜ் சென்டர்ன்ற பேர்ல நவீன முறையில விபச்சாரம் நடக்குது. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய, இன்னைக்கு இல்ல, ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளா இதை பத்தி எல்லாருமே கட்டுரைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மீடியாக்கள் எல்லாமே வெளியில போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய செய்தியாளர்கள் நிறைய புலனாய்வு பத்திரிகைகள் எல்லாமே அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு விபச்சாரம். ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் அயல்நாட்டு போதைப் பொருட்கள், இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா படிச்சு முடிச்ச இளைஞன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கான்? ரோட்டு ஓரத்துல பிரியாணி விற்கிறான், ரோட்டு ஓரத்துல ஜூஸ் போட்டு விற்கிறான், ரோட்டு ஓரத்துல அவனுக்கு தெரிஞ்சதை சமைச்சு கேக் வாங்கிட்டு விற்கிறான். அவன் வீட்டுல சமைச்சு கொண்டு விற்கிறான். ஏன் தெரியுமா? வாழ வழி தெரியாதவன் படிச்சுட்டான், எங்கேயும் போய் நிக்கிறான், அவனால போதிய ஊதியத்தை வாங்க முடியல, ராத்திரியில இதெல்லாம் பண்றான், குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றான். இரவுல தூங்கலனா இளம் வயது மரணங்கள் இன்னைக்கு அதிகமாக நடந்துகிட்டு இருக்குன்றது ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஆனால் ஒட்டுமொத்த இளைஞனும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சாலையோரங்கள்ல அடிச்சு துரத்தப்படுறான் காவலர்களால. கொலை பண்ணிட்டானா, குற்றம் பண்ணிட்டானா, செயின் அறுத்துட்டானா, பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டானா? ஏன் உங்களுக்கு கப்பங்கெட்டியுமே அவனுடைய நிலை இதுதான். அண்ணா நகர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, லைனா எல்லா இளைஞர்களும் போட்டிருப்பான். அத்தனை பேருமே படிச்சவனா இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, அத்தனை பேருமே படிச்சவன், 1 டிகிரி 2 டிகிரி படிச்சவன். அவனோட நிலை என்ன தெரியுமா? காவல்துறை பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இல்லை, தம்பி நீங்க கடை நடத்திக்கிங்க தம்பி, அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் நான் இப்ப பேசுனா நீங்க பீப் போடணும். நீங்க பீப் போட்டாதான் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த முடியும். அப்பேற்பட்ட வார்த்தைகளுக்கு மத்தியில இந்த நாட்டை நம்பி, நீங்க சொன்னதை நம்பி, அவன் படிச்சான்ல, படிச்சா வேலை கிடைச்சிரும்னு அதை நம்பி எல்லா அமைச்சரும் கொள்ளை அடிச்சு இன்னைக்கு எல்லாருமே கல்லூரிகளை கட்டி வச்சிருக்கீங்களா? தொழிற்சாலைகளை யார் உருவாக்கி இருக்கீங்க? அவனுடைய வாழ்வாதாரத்தை மாத்தணும்னு யார் முன்னுக்கு வந்திருக்கீங்க? அவன் சாலையோரத்துல போட்டு விற்கிறானே, பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடியது, அந்த இடத்துல கூட இன்னைக்கு நிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியை கொடுக்கலையே இந்த அரசாங்கம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தம்பி நீங்க போடுங்க, வீங்க, நில்லுங்க, பாத்துக்கலாம். நீங்க நடத்துறது ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அர்பன் ஸ்கொயர்ல கிண்டி பிரிட்ஜுக்கு கீழே நீங்க நடத்தினா அது நியாயம். ஆனா அவனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அவனுக்கு 10 ரூபாய் கிடைக்கணுன்றதுக்காக ராத்திரியும் பகலா உழைக்கிறான்ல, அதுக்கு அவனுக்கு அடியும் அவமானமுமா? வழக்குகளா சாலையோரத்துல போடுறதுக்கு? என்ன உங்க நியாயம்?
எது உங்க ஜனநாயகம்? இதுக்குதான் தேவைன்ற மாற்றத்தை, இதுக்குதான் இந்த இளைஞன் மாற்றம் வேணும்னு நினைக்கிறான். போதும் நீங்க ஆண்டதுன்னு சொல்றான். 2026ல மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவன் ரொம்ப சைலண்டா இருக்கான். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்றது இருக்கு. அவன் மிரண்டுட்டான். புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த நாடு தாங்காது. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு. திமுகவோட கூட்டணி கட்சியில் யாருமே வாய் திறக்கல. எப்படி திறப்பாங்க? எப்படி திறப்பாங்க? எப்படி திறக்க முடியும்? சொந்த கட்சியில இருக்கக்கூடிய அண்ணன் திருமா இன்னைக்கு பொங்கி எழுந்துகிட்டு இருக்கிறாரு. மிகப்பெரியவர், நான் மதிக்கக்கூடியதுல மிகப்பெரிய தலைவர்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய போராட்டங்கள்ல, பல போராட்டங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்திருக்குன்றத பதிவு பண்ணியிருக்கேன். நானும் விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்துல பங்கெடுத்திருக்கிறேன். அதுல மாற்றமே கிடையாது. இன்றளவுக்கு நான் அண்ணன் திருமா மீது மிகப்பெரிய மரியாதையை வச்சிருக்கேன். ஆனா அவருடைய சொந்த கொடிக்கம்பத்தையும் ஏத்த முடியலங்க. மாட்டின கொடிக்கம்பத்தை கலட்டுறாங்க. ஷானவாஸ் போய் நின்று போராடுறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்துகிட்டு உடனே யாரெல்லாம் கூப்பிடணுமோ கூப்பிட்டு பேசுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. வாய்ப்பில்லை ராஜா. இறுதியா ஒரு கேள்விண்ணே. நீங்களும் 2026ன்னு சொல்லிட்டீங்க. நேற்று திமுகவோட கழக துணை பொதுச் செயலாளராக இருக்கிற திருச்சி சிவா அவர்கள், எம்பி திருச்சி சிவா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது 2026 தேர்தலுங்கிறது ஒரு தத்துவ போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது எந்த மாதிரியான விஷயம்? அது வந்து தத்துவ போர்னா பிஜேபியை கம்பைன் பண்ணி சொல்றாரு. பாசிசத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கக்கூடியது அப்படின்றத இது பண்றாரு அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அவரோடவும் நான் நல்ல நட்பு பாராட்டினவன் தான். அவருடைய தத்துவ போரில் வந்து விதிவிலக்குகள் அதிகமாக இருக்கு. சாராயத்துக்கு, டாஸ்மாக்குக்கு, இங்கே நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளுக்கு, விபச்சாரங்களுக்கு, என்ன கொலைகளுக்கு, கொள்ளைகளுக்கு, மாஃபியா கேங்குக்கு. இப்போல்லாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேங் லீடர்ஸாக தான் பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, மிகப்பெரிய கேங் லீடர். இவர் மீது இப்போ 20 வருஷம் தலைமறைவாக இருந்தவர், 15 வருஷம் வழக்குகளுக்கு வராதவர், இவர் மீது 10க்கும் மேற்பட்ட கொலைகள் இருக்கு, 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு, 15 கொலைகளில் நேரடியாக சம்மந்தப்பட்டவராக இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ரவுடிகள் தான். கட்சி தலைவரே இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. சில கட்சியினுடைய தலைவர்களே, பெயர் சொல்றதுக்கு நான் விருப்பப்படலை. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருக்குது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை சாய்க்கிறதுக்கு ஒட்டுமொத்தத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகளும் களம் இறங்கி இருக்கிறானா, அப்ப அத்தனை பேருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தானே அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள். அதுல மாற்று கருத்து இருக்கா? கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு அத்தனை பேரும் வெளியில வந்ததுக்கு காரணம் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை கொண்டு குவிக்கணும்னு தானே. அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டாங்க. இப்ப கைது செய்யப்பட்ட அத்தனை பேர்களும் நாளைக்கு ஏதோ ஒரு வழக்குல விடுதலை செய்யப்பட போறாங்க. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்த போறாங்க. தத்துவ போர் இன்னும் மக்களை ஏமாத்தக்கூடிய எண்ணத்தை கைவிட்டுருக்கு. உங்களுடைய சித்தாந்தத்தை இங்க கொண்டு வந்து சேர்க்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான். சித்தாந்தத்தை அப்புறம் பாருங்க. அவனை வாழ வைக்கிறதுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் என்னடா பண்ணீங்கன்னு தான் இங்க கேட்கிறோம். அததான் தலைவர் தளபதி அவர்களும் கேட்கிறாரு. வலியும் வேதனையிலும் இருக்கக்கூடியவனுக்கு என்ன நிவாரணம்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்கள்கிட்ட துப்பு இல்லையே, திராணி இல்லையே, அருகதை இல்லையே. எய்ம்ஸ் கல்ல கொண்டு வந்து ஏமாத்திட்டு போயிட்டீங்க. நீட்டுக்கான மேஜிக் இருக்குன்னு சொல்லிட்டு மேஜிக் பண்ணிட்டு போயிட்டீங்க. இருக்கக்கூடிய அத்தனையிலையும் சாமானியன் உபயோகப்படுத்தக்கூடிய மின்சார கட்டணமாக இருக்கட்டும், சொத்து வரியா இருக்கட்டும், குடிநீருக்கானதா இருக்கட்டும், கழிவு நீருக்கானதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கந்து வட்டியினுடைய கொடுமை எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? இந்த ஆளுங்கட்சி பேசுமா? இந்த ஆளுங்கட்சி பேசுமான்ற கந்து வெட்டிக்காரர்களாக இன்னும் எத்தனை மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் நடுத்தரில் வந்து நின்றுகிட்டு இருக்கு தெரியுமா? அதை பேசுமா? அதை தடுக்குமா இந்த அரசாங்கம்? தத்துவ பொருள் இதெல்லாம் இல்லைங்கிறீங்களா? இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் மறைக்கப்படுது. 10 மணிக்கு மூட வேண்டிய கடை 20 நிமிஷத்துக்கு மூடப்படுது, முன்னாடி மூடப்படுது. ஏன்னா அப்பதான் அதிக விலைக்கு விற்க முடியும். இதெல்லாம் இவர்களுக்கு தேவையில்லை. குடிச்சு சாவு கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்ட திமுக இன்னைக்கு சாராயத்தை மட்டுமே நம்பி களத்துல நிக்குதுன்னு சொல்றேன். அண்ணன் சிவா அவர்கள் மறுக்கட்டும் இல்லைன்னு சொல்லி. நன்றி. உங்க நேரத்தையும் வாழ்த்துக்கள்.